க்ளவுட் கிச்சனில் சம்பாதிக்கலாம் சார். நல்லா சம்பாதிக்கிற ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சு வண்டி ஓட்டணும் சார். என்ன ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களே லாபம் பார்க்கல, இப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னு நினைக்கிறது அதை விட குடும்பம் ஒன்றுமே இல்லை. நம்மளும் சாவரம் கூட இருக்கணும், இழுத்து சாகடிக்கிறோம். இன்றைக்கி தேதிக்கு சிட்டியில் காம்படிஷன் ஹை ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஊர் வந்து தேவகோட்டைன்னு வச்சுங்களேன். அங்கே ஒரே ஒரு கேஃபே தான் இருக்குது. ஊர்லேயே அதான் பெரிய கேஃபே. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா பண்ணுறாங்க. சிட்டியில் யாருமே இது பண்ணுறது கிடையாது. பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வருது. முக்கியமான ரீசன் பிரச்சனை வர்றதுக்கு லாபம் வந்தால் யார் பிடிச்சிக்கிறது, நட்டை வந்தால் யாரா காசை போடுறது. 5 ஸ்டாரில் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா 3 வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் 3 வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களால ஒரு பானிபூரி கடை கூட போட முடியாது. நிறையா பேர் வந்து சமையல் பிரமாதமாக பண்ணுறாங்க. எனக்கு சமையல் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, பல விஷயம் இருக்குது. சமையல் மட்டும் தெரிஞ்ச சமையல்காரங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இந்த ஷோ இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் சார் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். லாஸ்ட் டைம் நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். அது ரொம்பவே வரவேற்பதற்காக இருந்துச்சு. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி பரபரன்னு போகுது. ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போக போகிறோம். கண்டிப்பாக நான் அப்படி கொஸ்டின் கேட்க நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா? ஷூர். முக்கியமாக இந்த ஃபுட் பிஸ்னஸில் மக்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்னா என்ன நினைக்கிறீங்க சார்? யூஸ்வலாக ஜென்ரலாக நம்ம யோசிக்கிறது என்னென்னா, லொக்கேஷனில் மிஸ்டேக் பண்ணுறோம், டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கையில் வச்சுக்கிறது கிடையாது. கடை ஆரம்பிக்கிறதுக்கு காசு இருக்குது, கடை நடத்துறதுக்கு காசு இல்லை. இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். பல விஷயம் இருந்தாலும் இதை நான் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இருக்குது, குடும்பம் நடத்துறதுக்கு காசு இல்லை. சூப்பராக சொன்னீங்க சார். ஓகே, அடுத்தது க்ளவுட் கிச்சன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பா இல்லாட்டி ரியாலிட்டியா? க்ளவுட் கிச்சனில் சம்பாதிக்கலாம் சார். நல்லா சம்பாதிக்கிற ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சு வண்டி ஓட்டணும். யூடியூப் பார்த்து ரெசிபி பார்க்குறது, யாராவது ஃப்ரெண்டு சொன்னான்னு பண்ணுறது, அதெல்லாமே பண்ணாமல் முறையாக கற்றுக்கிட்டு கரெக்டான டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ரன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுத்தில் யார் சார் நம்பர் 1? சவுத் இந்தியாவில் ஸ்விக்கி வந்து ரொம்ப லீடிங்காக இருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து ஜொமேட்டோ வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாமல் ஹோம் பேஸ்டு டெலிவரி ஆப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறையா வந்துருச்சு சார். குக்கர் ஆப் இருக்குது, ஷீரோஸ் இருக்குது, நிறையா வந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பண்ணுறாங்க. பட் எல்லா ஊர்லேயும் இல்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஓரளவுக்கு எல்லா பக்கமே வந்துட்டாங்க. கஃபே பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறாங்க, சில பேர் வந்து ப்ரெஸ்டீஜுக்காக பண்ணுறாங்க. ரெண்டுத்தில் எது சார் பெஸ்ட்டு? உங்கள் கருத்து என்ன? அதாவது சார், ப்ரெஸ்டீஜுக்காக பண்ணுறது தப்பு இல்லை, அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைசி வந்து சேஃபாக இல்லை ரிஸ்க்கா சார்? சார், என்ன ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊருக்கே தெரிஞ்ச பிராண்டை நீங்கள் காசு கொடுத்து எடுத்தால் தப்பே கிடையாது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறான், பிராண்டு வந்து வளரவே இல்லை. அதாவது நீங்களே லாபம் பார்க்கல, இப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னு நினைக்கிறது அதை விட குடும்பம் ஒன்றுமே இல்லை. நம்மளும் சாவரம் கூட இருக்கணும், இழுத்து சாகடிக்கிறோம். புரியுது சார். இப்போ நிறைய பிராண்ட் நீங்கள் பார்க்கலாம் சார். அதாவது கேஎஃப்சி மாதிரி பிராண்டெல்லாம் ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் மட்டுமே 50 லட்சம் ரூபா. நம்ம ஈரோடு அம்மன் பஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீஸே டீசெண்டாக வாங்குறாங்க, பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. நம்ம ராமேஸ்வரம் கேஃபே இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் வந்து ஹை, டேர்ன் ஓவர் ஹை. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தப்பே இல்லை. பட் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பண்ண முடியல அப்படின்னு வச்சுங்களேன். சின்ன பிராண்டு டீசெண்டாக பண்ணுற பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஓன் பிராண்டாக போனால் நாங்கள்லாம் ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் சின்ன பிராண்ட்னா கொஞ்சம் சேஃபான பிராண்ட் போகணும், ரொம்ப யோசிச்சு முடிவு எடுக்கணும், ஆழம் தெரியாமல் கால் விட்டுறக்கூடாது. ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிளா? ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் வந்து சார் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்கேலபிள் தான். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எஸ்ஓபி வச்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் விக்ரம் கிச்சன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு கேஃபே மாடல், எங்கிட்ட ட்ரைனிங் வரீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதை எப்படி நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பேப்பரில் ஆட், ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இல்லை யூடியூப்பில் வீடியோ கொடுத்துட்டு நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்னு சொல்லணும். நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். புரியுது. நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு இதே பிராண்டு பேர் அவங்களை யூஸ் பண்ண சொல்லணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸில் என்ன ஆகுதுன்னா, கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்களே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே ஸ்கேல் பண்ணலாம். நீங்களே எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பெரிய அந்த ஜவுளி சாம்ராஜ்யம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் பக்கத்து ஊர்லலாம் ரன் பண்ணுவாங்க. புரியுது. இப்போ இந்த ஊரில் வந்து என் பெரியப்பா பையன் பார்க்குறாரு, இந்த ஊரில் என் சித்தப்பா பையன் பார்க்குறாரு அப்படிம்பாரு.
ரொம்ப சேஃபான மெத்தட் வந்து உங்கள் ரிலேட்டிவ்க்குள்ளே உங்கள் பிரதர்ஸ்குள்ளே எடுத்துக்காட்டு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் விக்ரம் கிச்சன் ரன் பண்ணுங்கள். இன்னொரு ஊரில் வந்து உங்கள் பிரதர் இருக்கார் கோயம்புத்தூரில் அப்படின்னா கோயம்புத்தூரில் இதே பேர் ரன் பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் ஆகிடுது இல்லையா? சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் வெர்சஸ் கஃபே, இதில் யார் சார் வின் பண்ணுறா? சார் 2 பேருமே வின் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் 15,000 பண்ணுற கடையும் இருக்குது, ஷாப் மாடலில் ஒரு நாளைக்கு 700-800 பண்ணுற கடையும் இருக்குது. ஓகே. கரெக்டான லொக்கேஷன், கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸு, டேஸ்ட்டு, ஒழுங்கான கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ்லையுமே நீங்கள் ஜெயிக்கலாம். ரெண்டுமே நம்பர் 1 தான். ஓகே சார். இந்த ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் லொக்கேஷன் எது சொல்லுவீங்க? வில்லேஜா இல்லாட்டி சிட்டியா? இடம் ஏவல் பொருள் தான் சார். இன்றைக்கி தேதிக்கு சிட்டியில் காம்படிஷன் ஹை ஆகிடுச்சு, ரெண்டல் ஹையே. சின்ன சின்ன ஊர்களில் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க பிஸ்னஸ். இப்போ என்னோடய ஊர் வந்து தேவகோட்டைன்னு வச்சுங்களேன். அங்கே ஒரே ஒரு கேஃபே தான் இருக்குது, ஊர்லேயே தான் பெரிய கேஃபே. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா பண்ணுறாங்க. சிட்டியில் யாருமே இது பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது பான்பான் கேஃபேன்னு சொல்லிட்டு ஓகே, எங்கள் ஊர் தேவகோட்டையில் இருக்க காரைக்குடி பக்கம் 2 லட்சம் ரூபா யாராலையும் நம்பவே முடியல. அந்தளவுக்கு பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குது 3rd டயர் 4th டயரில். சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு கஸ்டமர் வந்து 10 வாட்டி வெளியே போய் சாப்பிட்றாங்க. 2nd டயர் 3rd டயர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 4லேருந்து 5 வாட்டி வெளியே போய் சாப்பிட்றாங்க. ஸோ அதிகம் வெளியே போய் சாப்பிட்றது வந்து சிட்டியாக இருந்தாலும் லெஸ் காம்படிஷன் வந்து உங்களுக்கு 2nd டயர் 3rd டயரில். அதனால் 2nd டயர் 3rd டயரில் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த ஊரில் நீங்கள் தான் 5 ஸ்டார் இருப்பீங்க. எல்லோரும் பரோட்டா கடை வச்சுருப்பாங்க, எல்லோரும் பிரியாணி கடை வச்சுருப்பாங்க. ரொம்ப சிறிய ஊர்களில் நீங்கள் முதல் கேஃபே கொண்டு வரலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் ஊரில் நான் தான் முதல் கேஃபே திறந்துருக்கேன், எங்கள் ஊர்லேயே முதல்ல மாடர்ன் காஃபி ஷாப் நாங்கள் தான் போட்டிருக்கோம் சார், எங்கள் ஊர்லேருந்து 4-5 கிலோமீட்டர் போகணும் சார் சாட் சாப்பிட்றதுக்கு, உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு நான் தான் முதல்ல திறக்க போகிறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே சார். இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நான் என் ஃப்ரெண்டோட அதாவது ஒரு பார்ட்னர் மாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு ஆன்சர் என்ன, எஸ்ஸா நோ? பார்ட்னர்ஷிப் வந்து சின்ன மாடலுக்கு பார்ட்னர்ஷிப் தேவையில்லை சார். கோடிக்கணக்கில் போட்டு போடுற மாடலுக்கு ஓகே. இன்றைக்கி சார் உண்மையை சொல்ல போனால் 10,000 ரூபாய்க்கு செருப்பு சாதாரணமாக வாங்குறாங்க, 10,000 ரூபாய்க்கு கண்ணில் போடுற கிளாஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சர்வசாதாரணமாக நான் சொல்ல ஒரு மிடில் கிளாஸ் கோடீஸ்வரனை பற்றியே நான் பேசலை. நீங்கள் ஒரு 60,000 ரூபா சம்பளம் நீங்கள் எல்லோரும் ஆன் ஆவரேஜாக சம்பாதிக்கிறாங்க ஐடிலேயே. 10,000 ரூபாய்க்கு செருப்பு, 10,000 ரூபாய்க்கு அடி சர்வசாதாரணம் வாங்குறாங்க. லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறாங்க. இந்த 50,000 லட்ச ரூபா போகிறதுக்கு எதுக்கு 3 பாட்டம் 4 பாட்டம் எனக்கு புரியவே இல்லை. புரியுது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போட்டு எக்ஸிட் கிளாஸ் எல்லாம் போட்டு, அப்பா உனக்கு பிடிக்கல நீ வெளியே போகிறேன், எனக்கு பிடிக்கல நான் வெளியே போகிறேன், என்ன ரூலு, நீ கடையை பார்த்துக்குவியா, நான் கடையை பார்த்துக்குவேனா, யார் ஆப்ரேஷன் பார்த்துக்க போகிறா, நீ வெறும் இன்வெஸ்டராக ஆப்ரேஷனும் பார்த்துக்குவியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கெலாம் நாங்கள் என் கன்சல்ட்டிங்கில் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். எப்படி நீங்கள் வந்து டீடெல்லாம் டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வருது. முக்கியமான ரீசன் பிரச்சனை வர்றதுக்கு லாபம் வந்தால் யார் பிடிச்சிக்கிறது, நட்டை வந்தால் யாரா காசை போடுறது, இது ரெண்டுமே வந்து ப்ராப்ளம் தான். ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 ஃபுட் ஐட்டம்ஸ் வித் ஹை மார்ஜின்னா அந்த 3 ஐட்டம் என்ன சொல்லுவீங்க? KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கனை நம்பர் 1ன்னு சொல்லுவேன். ரொம்ப லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பர்கராக விற்கலாம், ரேப்பாக விற்கலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி சாண்ட்விட்சு ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டு. ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் எல்லாமே ஃபலூடாவாக இருக்கட்டும், மில்க் ஷேக்காக இருக்கட்டும், வெரி குட் ப்ராஃபிட். இந்த 3மே நல்ல ப்ராஃபிட் ஐட்டம். ஓகே சார். டேஸ்ட் முக்கியமா இல்லை மார்க்கெட்டிங் முக்கியமா சார்? அதாவது சார் மார்க்கெட்டிங் பண்ணால் மக்கள் உள்ளே வருவாங்க. டேஸ்ட்டு முதல் வாட்டி சொதப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வரமாட்டாங்க. ஸோ டேஸ்ட்டு கண்டிப்பாக முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டுதுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? இல்லை உண்மை சார். நிறையா பேர் வந்து சமையல் பிரமாதமாக பண்ணுறாங்க, எனக்கு சமையல் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை பல விஷயம் இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாடலே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பேப்பரில் ஆடு கொடுத்து ஆள் எடுத்தாங்க, இப்போ எல்லாம் ஆப்பாக மாறிடுச்சு. இப்போ விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் பெருசாக ஒர்க் அவுட் ஆடுதில்லை. ஓவராலாக வந்து நிறைய விஷயம் பிஸ்னஸுக்கு தேவைப்படுது. சமையல் மட்டும் தெரிஞ்ச சமையக்காரங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. நிறையா பேர் வந்து நம்மகிட்ட வந்து, சார் நான் 10 வருஷம் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, சமையல் தெரிஞ்சு எதுவுமே தெரியாதுன்னு வருவாங்க. ஸோ நாங்கள் கன்சல்ட்டிங்கில் நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு ஹோட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வரணுமா, இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் போதுமா, இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸ், அதாவது 1 நாள் 2 நாள்லாம் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா? அதாவது சார் 5 ஸ்டாரில் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா 3 வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்.
ஆனால் 3 வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களால ஒரு பானிபூரி கடை கூட போட முடியாது. அவங்க கற்றுக்கிற சிலபஸே வேறு. 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி சமைக்கணும் அப்படின்னு கற்றுக்குறாங்க. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி சமைக்கணும்னு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாண்ட்விச் விற்கிறதோ ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பாஸ்தா விற்கிறதோ உங்களுக்கு செட் ஆகாது. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸுமே நான் சொல்கிற மாதிரி வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மாடலை ஓவராலாக புரியாமல் தொழில் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கணும்னா ஒரு ஹோட்டலை ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹோட்டலை ரன் பண்ணலாம். வெறும் சமையல் மட்டும் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தாது. இப்போ நாங்கள் பண்ணுற ஃபாஸ்ட் ட்ராக் மாடல்லாம் இருக்குல்ல, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து 10 வருஷம் வேலை பார்த்து ஒரு கடையை ஆரம்பித்து அந்த கடை வந்து ஓடலை. ஃபுல் ஃப்ளெஜ் ரெஸ்டாரண்ட், அது பிரியாணி கடை, மீல்ஸ் கடை, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ரெஸ்டாரண்ட் வந்து இத்தனை வருஷம் அனுபவம் இருந்துச்சு சார், நான் வெளிநாட்டில் துபாயில் வேலை பார்த்தேன், சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன், 10 வருஷம் கழிச்சு கடை திறந்து என்னால் அந்த கடை வந்து ரன் பண்ண முடியல, நான் வந்து ஈஸியாக ஏதாவது கற்றுக்கணும், மேன் பவர் டிபெண்ட் இல்லாமல் கற்றுக்கணுன்ட்டு வருவாங்க. 2 நாளில் கற்றுக்கிட்டு எங்களால் தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்ன பசங்க 100 கணக்கில் இருக்காங்க. சார் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது மேட்ரே இல்லை சார், நீங்கள் கற்றுக்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேஃபே மாலுக்குலாம் உங்களுக்கு வருஷ கணக்கில் தேவையில்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் எத்தனை மாதம் கோர்ஸுன்னு. நாங்கள் 2 நாள் சொன்னோடனே ஷாக் ஆகிடுவாங்க, சார் 2 நாளில் கற்றுக்கலாமான்னு. வந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்து இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி ரிவ்யூன்னு பார்த்தாவே உங்களுக்கு நிறையா தெரியும். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? மெயினாக வந்து நாங்கள் ப்ராடக்ட் விற்க மாட்டோம். மக்கள் எங்கிட்ட வந்து சொல்கிற ஒரு விஷயம், சார் ஃப்ரான்ச்சைஸிக்காரனும் ப்ராடக்ட் விற்கிறான், கிளாஸ் எடுக்கிறவங்களும் ப்ராடக்ட் விற்கிறாங்க. நாங்கள் நிறைய விழிப்புணர்வு வீடியோவே போட்டிருக்கோம், எங்கே கிளாஸுக்கு போனாலும் ப்ராடக்ட் விற்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு. எங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா 100% ட்ரைனிங், 0% ப்ராடக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் கார்ட்டு விற்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பானிபூரி கிளாஸ் எடுப்பாங்க, பவுடர் போட்டு பானிபூரி கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பவுடர் விற்கணும். அதே மாதிரி KFC ஃப்ரைட் சிக்கன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. KFC ஃப்ரைட் சிக்கன் என்ன சொல்லுவாங்க, மேரினேட் மசாலா எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இந்தியாவோட டாப் பிராண்ட்ஸை வச்சும் காட்டுவோம், உங்களுக்கு சீப்பாக வேணால் சீப்பாகவும் ரெஃபர் பண்ணுவோம். எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே நாங்கள் ரெஃபர் பண்ணுவோமே தவிர எதுவுமே நாங்கள் விற்க மாட்டோம். இதுதான் மெயின். ஒரு மக்கள் போகிறதே 5 காசு 10 காசு மிச்சப்படுத்தணும் கற்றுக்கிட்டு அப்படின்னு தானே வராங்க இல்லையா. இப்போ இந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடிலேருந்து வராங்க, நிறைய பேர் ஜாப் பண்ணிக்கிட்டே அதில் பார்ட் டைம்லாம் பண்ணுறதுக்கு வராங்க. யார் வேணால் பண்ணலாமா இந்த ஃபுட் பிஸ்னஸ்? ஆமாம் சார், நம்மகிட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே வராங்க. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வராங்க. பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க வருவாங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வராங்க, ரிட்டையர்டு பீப்புள் எல்லாமே வராங்க. இப்போ எங்களுக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது காஷ்மீரில் நீங்கள் ஒரு ஆர்மியில் ரிட்டையர் ஆகிறவர் கேட்குறாரு, சார் நான் வந்து ஊரில் வந்து சொந்தமாக ஒரு காஃபி கடை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு. எல்லோரும் வரலாம். இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லோரும் எல்லா விதமான ஃபுட் பிஸ்னஸும் பண்ணிட முடியாது. இப்போ ஐடியிலேருந்து வரவங்களால் தோசை மாஸ்டராக நிற்க முடியுமா? முடியாது. பட் கேஃபே மாஸ்டராக நிற்க முடியும். ஸோ நாங்கள் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே ஈஸியான மாடல். அதாவது சார், கார் யார் வேணாலும் ஓட்டலாம், லாரி எல்லாராலும் ஓட்ட முடியாது. ஓகே, சில வேலைக்கெலாம் வந்து இந்த ஏஜ் பர்சன் தான் பண்ண முடியும்னு இருக்கும். இந்த ஃபுட் பிஸ்னஸ்க்கு இந்த குறிப்பிட்ட வயசு உள்ளவங்க தான் இந்த பிஸ்னஸாக ரன் பண்ண முடியும்னு ஏதாவது இருக்கா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சார், இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே பயணப்பட்டவங்களால் 60 வயசில் ஒரு பரோட்டா மாஸ்டராக வேலை பண்ண முடியும். புதுசாக பரோட்டா கற்றுக்கிட்டு 60 வயசில் பரோட்டா போட முடியாது. யார் வேணாலும் வரலாம். நாங்கள் அட்வைஸ் பண்ணுற ஏஜ் வந்து 50 வயசுக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு உடம்பு இடம் கொடுக்கும். இதுதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே. 60 வயசுக்கு மேலே வந்தாவே நாங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லுவோம். கன்சல்டிங் நிறைய பேர் வருவாங்க. அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பார், சார் கையில் பணம் இருக்குது, பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு பண்ணணும், ஒரு ஆடான் வருமானத்துக்கு பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே, இல்லை சார் ரிஸ்க் எடுக்காதீங்க, பண்ணுங்கள், கொஞ்சம் ஆள் போட்டு பண்ணுங்கள், உங்கள்கிட்ட அந்தளவுக்கு பணம் இருக்கணும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உடம்பு இடம் கொடுக்கணும், இது எல்லாமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்கன்றது சிலதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்லாம் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம் சார். நம்மகிட்ட பல பேர் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார் சொல்லாமல் கொள்ளாமல் மேன் பவர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்காங்க. பட் பிஸ்னஸ் மாடலை மாற்றுவாங்க. தாராளமாக பண்ணலாம். மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கணும், மிஸ்டேக்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி நீங்கள் வந்து ஸ்டாஃப் டிபெண்டான பிஸ்னஸ் போகாமல் இருக்கணும். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அது ஒன்று. ஸ்டாஃபை நம்பிடுறீங்க, ஸ்டாஃப் ஓடி போயிட்டான்னு கடையை மூடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப தர்ம சங்கடத்துக்குரிய விஷயந்தான். பேஷன் வித்தவுட் ப்ராஃபிட், இது ஓகேவா? பேஷன் வித்தவுட் ப்ராஃபிட் யாருக்கு சூட் ஆகும்னா, பணத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு கேஃபே ரன் பண்ணுறது தப்பு கிடையாது. ஒரு பேஷனுக்காக, பிஸ்னஸ் மீட்டிங்காகவே தங்களோட கேஃபே யூஸ் பண்ணுற ஆளுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்சியராக பிஸ்னஸ் பண்ணால் தான் உண்டு.
பேஷனுங்கிறது அடுத்தது, ப்ராஃபிட்டுங்கிறது முதல்ல. ஓகே சார். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு நம்ம திருக்குறள் மாதிரி 2 வரியில் சூப்பராக சொன்னீங்க. நிறையா பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.